குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இந்தியாவில் தற்போது அமலில் உள்ள மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி எம்பி அல்லது எம்எல்ஏ குறைந்தது 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றால் மட்டுமே அவர் தனது பதவியை இழப்பார். ஆனால் அவர்கள் கைது செய்யப்பட்டு கோர்ட் காவலில் விசாரணை கைதியாக சிறையில் இருக்கும் காலத்தில் பதவியில் இருக்க சட்டத்தில் எந்த தடையும் இல்லை. இதனால் சிலர் கைது செய்யப்பட்ட பிறகும் சிறையில் இருந்தே முதல்வராக அல்லது அமைச்சரோ தொடர்ந்து ஆட்சி நடத்தும் சூழல் உருவானது. இந்த சட்ட இடைவெளியை மாற்ற மத்திய அரசு புதிய சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்துள்ளது. இதன்படி பிரதமர் அல்லது முதல்வர் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் 31வது நாளில் அவராகவே பதவி விலக வேண்டும். தவறினால் தானாகவே அவரது பதவி பறிபோகும். பிற அமைச்சர்கள் என்றால் பிரதமர் அல்லது முதல்வரின் பரிந்துரையின் பேரில் நீக்கப்படுவார்கள். பரிந்துரை செய்யாவிட்டாலும் 31வது நாளில் தானாகவே பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். பின்னர் அவர்கள் வழக்கிலிருந்து பிணையில் வெளிவந்தாலோ அல்லது விடுவிக்கப்பட்டாலோ மீண்டும் அமைச்சராக நியமிக்கப்படலாம். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி ஆளும் மாநில அரசுகளை கவிழ்க்க இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினர். இந்த மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவில் இருந்தும் பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் வெளியேறின. இந்த நிலையில் இந்த மசோதாவை ஆய்வு செய்யும் பார்லிமெண்ட் கூட்டுக்குழு சில பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. அதன்படி குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் தலைவர்களை நிரந்தரமாக பதவி நீக்கம் செய்யக்கூடாது. சட்ட நடைமுறைகள் முடியும் வரை தற்காலிகமாக பதவி நீக்கலாம். 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றங்களே தீவிர குற்றங்கள் என வரையறுக்கப்பட வேண்டும். இதற்கென தனியாக ஒரு குற்றப்பட்டியலை சட்டத்தில் சேர்க்க வேண்டும். குற்றஞ்சாட்டப்பட்ட தலைவர் கோர்ட்டால் விடுவிக்கப்பட்டால் அவர் மீண்டும் பழைய பதவியை பெற வழிவகை செய்ய வேண்டும். பிரதமர், முதல்வர் போன்ற உயர் அரசியலமைப்பு பதவிகளில் இருப்பவர்கள் மீதான வழக்குகளை சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதலின்படி அதிவேகமாக விசாரித்து முடிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகளை மத்திய அரசு ஏற்றால் அதற்கேற்ப மசோதாவில் திருத்தங்கள் செய்யப்பட்டு மீண்டும் லோக்சபாவில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.